ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களால் டைம் மிஷின் இல்லாமல், டைம் வாட்ச் இல்லாமல் உங்களோட கடந்த காலத்தை போய் பார்த்துட்டு வர முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த மாதிரி வரலாற்றில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருச்சு. உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் வேணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெர்சைலஸ் பேலஸ், இது 1901 எலினோர் ஜோர்டியன் அதுக்கப்புறம் சார்லட் அண்ட் மோபர்லி அப்படின்ற 2 ப்ரொஃபசர்ஸ் வெர்சைலஸ் பேலஸ் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பழைய காலத்து அரண்மனை. அங்க போய் அவங்க சுத்தி பார்க்க போறாங்க. அவங்க அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்துல நடந்துட்டு இருக்காங்க. அவங்க போற வழி ரொம்பவும் வித்தியாசமானதா இருக்கு. அவங்க வழி தவறி ஒரு சின்ன பாலம் வழியா போயிட்டு இருக்காங்க. அங்க அவங்க என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா, பழைய காலத்தோட குடிசை வீடும் பண்ணை வீடையும் அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்த்தத அவங்களால நம்பவே முடியல. ஏன்னா அவங்க இருக்கிறது 1901. ஆனா அவங்க பாக்குறது எல்லாமே 18ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்குற மக்கள் எல்லாருமே வித்தியாசமான உடையை அணிஞ்சிருக்காங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்டு இருந்த சாக் பேக் கவுன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே மோபர்லிக்கும் எலினோருக்கும் ரொம்பவும் வித்தியாசமா தெரியுது. அவங்க ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க அங்க பார்த்ததுலயே அதிகமான காட்சி எது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா, மோபர்லி ஒரு பொண்ணு தனியா உட்காந்து ஒரு வரைபடத்தை வரைஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திரும்பவும் அந்த அரண்மனைக்கே வந்துடுறாங்க. ஒரு அரண்மனையில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு தான் நான் அப்போ பார்த்தேன், அவங்க தான் ஏதோ வரைபடத்தை வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறமா பார்த்தா அதுதான் அந்த அரண்மனையோட பிரின்சஸ் மேரி அட்டோண்டேட். அவங்க இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அவர் எப்படி அந்த பிரின்சஸை பார்த்துருப்பாரு. இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க கடந்து போனதா சொன்ன பாலம் 1901 அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஆனால் 1903 பழைய காலகட்டத்தோட வரைபடத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த பாலம் இருந்திருக்கு. அவங்க எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. டைம் டிராவலிங் ஹோட்டல், இது 1979 இங்கிலாந்தை சேர்ந்த ஜோஃபரி அப்புறம் பெர்லின் அப்படின்ற கப்பிள்ஸ் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு டூர் போயிருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பழைய ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல மின்சாரமே கிடையாது, அதாவது கரண்டே இல்லை. எந்தவித கம்யூனிகேஷன் பண்ற மாதிரியான தொலைபேசியும் அதாவது ஃபோன் எதுவுமே இல்லை. ஹோட்டல்ல ஒரு கண்ணாடி ஜன்னல் கூட இல்லையா. அங்க இருக்க ஊழியர்கள் அதாவது வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் எல்லாமே 19 நூற்றாண்டை சேர்ந்த உடைகளை அணிஞ்சிருக்காங்க. இந்த கப்பிள்ஸுக்கு ஒரே குழப்பம், ஏன் இங்க இப்படி விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது, அவங்க ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பம். அடுத்த நாள் அவங்க அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன்னா ரொம்பவும் குறைஞ்ச தொகையை அவங்க பில்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களோட இவங்க போட்டோவும் எடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க திரும்பி அந்த ஹோட்டலுக்கு பார்க்கும்போது அந்த ஹோட்டலையே காணாமாமா. அந்த போட்டோஸோட நெகட்டிவ்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. இன்னைக்கு வரையும் இதுதான் வேனிஷிங் ஹோட்டல் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. லிவர்பூல் போல்ட் ஸ்ட்ரீட் டைம் ஸ்லிப், இது 1996 பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியான பிராங்க் அப்படின்றவரு அவரோட மனைவியோட போல்ட் ஸ்ட்ரீட் வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு அவரு 1950களோட தெருவுக்கள்ல இருக்கிற மாதிரி அவரு உணர்றாரு. ஏன் அவர் அப்படி உணர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே பழைய காலத்தோடய அணிஞ்சிருக்காங்க. ஊரோட கடைகளோட போர்டை பார்க்கும்போது ரொம்பவும் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பழைய காலத்து ஸ்டைல்ல அந்த போர்ட்ல எல்லாம் பேரை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஓடிட்டு இருக்க காரெல்லாம் பார்க்கவும் ரொம்ப பழைய காலத்து மாடல் மாதிரி தெரியுது. அவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இது திடீர்னு நம்ம இங்கே டைம் டிராவல் பண்ணிட்டோமோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் யோசிச்சுட்டே சுத்தி திரும்பி பார்த்தா இன்னொரு பொண்ணும் இவரை மாதிரியே குழப்பத்துல அப்படியே சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அவரு 1996ஆம் ஆண்டுக்கே திரும்பி வந்திருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பல சாட்சிகள் இருக்கனால இன்னைக்கு வரையும் இது ஒரு டைம் ஸ்லிப்பா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க.
சல்ஃபாக் நேவி பாய்ஸ். இது 1957 UK. 3 கடற்படை மாணவர்கள் சல்ஃபாக் அப்படின்ற ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க ஒரு பழைய நடுத்தரமான கிராமத்தை பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா, அந்த கிராமத்துல பல குடிசை வீடுகள் இருக்கு, ஏகப்பட்ட குதிரைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மரத்தாலேயே பல வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க இருக்கிறது 1957. ஆனா அவங்க பார்க்குற காட்சிகள் 50 வருஷம் பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கிராமமே இல்லை. அந்த அனுபவத்தை அவங்க 3 பேருமே ஒரே மாதிரி சொல்றனால இவங்க போய் சொல்லலை அப்படின்னு இன்னைக்கு வரையும் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. கிரேட் யார்மவுத் ஷாப். இது 1973 UK. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தவர் திடீர்னு ஒரு ஸ்டேஷனரி ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அந்த ஷாப்பில் போய் பார்த்தா ஒரு பொண்ணு எட்வர்டின்னு சொல்லப்படுற பழைய காலத்து ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரே குழப்பம். அவர் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எனக்கு சில என்வலப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணும் இவருக்கு சில என்வலப்ஸை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவர் வேகமாக அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு வந்து அந்த என்வலப்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு ரொம்பவும் பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த என்வலப் எல்லாமே ரொம்பவும் பழசாக இருந்தது. அதாவது பழைய காலகட்டத்தை சேர்ந்த ஒரு என்வலப் மாதிரி இருந்துச்சு. அவர் 3 வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த கடைக்கு போய் பார்க்குறாரு. அப்போ இன்னும் பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த கடை ஒரு மாடர்ன் சூப்பர் மார்க்கெட்டாக மாறி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது இந்த விதமான என்வலப்ஸ் எல்லாமே 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தயாரிக்கிறதா நிறுத்திட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு வரையுமே இந்த விஷயம் ரொம்பவும் மர்மமானதாகவே இருக்கு. ரெட்ரோகாக்னிஷன், அதாவது கடந்த காலத்தை பார்க்குற திறன். சில நேரங்களில் மனிதர்கள் வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி அவங்களோட கடந்த காலத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. இதை வந்து ரெட்ரோகாக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரிகாக்னிஷன், அதாவது எதிர்காலத்தை முன்னாடியே போய் பார்க்கறது. விஜயோட அழகிய தமிழ் மகன் படத்தில் கூட விஜய் அவருக்கு நடக்க போகிற சில விஷயங்களை முன்னாடியே கணிச்சு அதை தடுக்க முயற்சி பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரெட்ரோகாக்னிஷன் அப்படின்றது. கடந்த காலத்தை திடீர்னு பார்க்கறது. அதாவது இந்த படத்துலலாம் ஃப்ளாஷ்பேக் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையோட ஃப்ளாஷ்பேக்கை அவங்க பார்க்குற மாதிரியான சில சம்பவங்களும் நடக்கும். ஆனால் அறிவியல் இது எதையுமே நிரூபிக்கல. ஆனால் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதை இன்னைக்கு வரையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. 1997 ஒரு எழுத்தாளருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் வந்து அவங்க அம்மாவை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அவங்க வந்து ஒரு பழைய ட்ரெஸ்ஸுக்கு மாறுறாங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு இளமை திரும்பின மாதிரி இருக்காங்க. சில நொடிகளில் திரும்பவும் அவங்க பழைய மாதிரியே மாறுறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம அம்மா திடீர்னு நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுறாங்க அப்படின்னு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. இந்த மாதிரி வரலாற்றில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் எதுக்குமே சரியான ஆதாரங்களும் சாட்சிகளும் கிடைக்காதனால இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை மாதிரி விழாவிட்டே இருக்கு. கன்க்ளூஷன், இந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நேரம் அப்படின்றது நம்மளால முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சில நேரங்களில் அது விசித்திரமான கதவை நமக்கு திறந்து நம்மளோட கடந்த காலத்தை கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வர மாதிரி பண்ணுது அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னைக்கான வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் கேட்கணும். நம்ம சேனலில் என்னோட ஃபேஸை காமிச்சு நான் வீடியோ போடலான் இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் டாடா பாய்.